Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 1,50,00,000 ரூபாய் வருமான வரித்துறை அபராதத்தை எதிர்த்த மனுவை தள்ளுபடி செய்திருந்ததை எதிராக தவிக தலைவர் விஜய் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். கடந்த 2015-2016 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்திருந்த நடிகர் விஜய் அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,00,000 ரூபாயாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வருமானத்தை கணக்கை மதிப்பீடு செய்த போது 2015ஆம் ஆண்டு அவரது வீட்டில் நடத்திய சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்ததுல புலி படத்திற்காக அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று கூறி அந்த வருமானத்தை மறைத்ததற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து விஜய் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அபராதம் விதித்து உரிய கால அவகாசத்துக்குள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இந்த உத்தரவில் எந்த ஒரு சட்ட விரோதமும் இல்லை, அதில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறி விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியினுடைய இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.